அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாங்கள் கட்சி வேலைகளுக்கு எழுதுறதில் பிஸியாக இருந்தோம். முந்தா நாள் போடும்போது ஒரு அம்மா கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது நாங்கள் எந்த கட்சிக்குனாலும் எழுதுவோம், சரியா? எந்த கட்சிக்கு எழுதும்போது நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. கட்சியில் உள்ளதை பற்றியோ யாரை பற்றியுமே நீங்கள் சோசியல் மீடியாவில் என்னுடைய சேனல்லாம் கிடையாது, எதுலேயுமே சொல்லாதீங்க. நாங்கள் எங்கள் விருப்பத்தை நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, கேன்சல் பண்ணலாம். அப்புறம் என் வீடியோவே தெரியாமல் ஆக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணி உங்களுக்கு என் வீடியோ பார்க்க பிடிக்கலைன்னா கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடுங்க, சரியா? நாங்கள் எங்கள் கருத்துக்களை தான் நாங்கள் சோசியல் மீடியாவில் சொல்லுவோம். நாங்கள் எல்லா கட்சிகளுக்கும் எழுத போவோம். எல்லா கட்சிகளுக்குமே எங்களை நல்ல பழக்கம் இருக்குது. அம்பை ஏரியாவில் ஃபுல்லாக அம்பை விகேபுரத்தில் எல்லாருமே நல்லா எழுத கூப்பிடுவாங்க. அதிமுக, திமுக, கேப்டன் கட்சி, திருமாவளவன், எல்லா கட்சியிலையுமே நம்ம எழுத போயிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நாங்கள் கட்சியில் உள்ளதை பற்றி எங்கள் மனசில் உள்ளதை தான் நாங்கள் அன்றைக்கி சொன்னோம். ஒரு லேடி கமெண்ட் போட்டாங்க. தப்பான கமெண்ட் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக சேனலை விட்டு வெளியே போய்க்கலாம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம முகம் தெரியாத உறவுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வராங்க, சரியா? நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணும்போது உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசிங்க, சரியா? பெண்கள் தான் ரொம்ப இப்போ அதிகமாக கமெண்ட் போடுறாங்க தப்பாக. அது ஒரு லேடி, வயசானவங்க, எங்கள் அம்மா வயசு இருக்கும், அவங்களாம் முந்தா நாள் கமெண்ட் போட்டாங்க. நான் நேற்று பிடிச்சி திட்டி விட்டேன். அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லை. நம்ம சோசியல் மீடியாவுக்கு வரதே கொஞ்ச நேரம் தான் வாரோம். அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவோம், சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி.